அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அதாவது அமாவாசைகள்லேயே 3 அமாவாசைகள் தான் ரொம்ப அதிகமான விசேஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கிறது. இல்லை முதல் வந்து மகாலய பட்சம், மகாலய அமாவாசை. அந்த 10 நாள் ப்ளஸ் ஒரு 15 நாட்கள் முழுக்க முழுக்க பித்ருக்கள் வந்து நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதுதான் மகாலயம். 2வது பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. 3வது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது தை அமாவாசை. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மக்கர சங்கராந்தின்னு சொல்லுவோம். பொங்கலை வந்து நம்ம இங்கே தான் பொங்கல்னு கொண்டாடுவோம். ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, அந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு சூரியன் சங்கிரமணம், அதாவது எப்போ டிரான்சிட் ஆகுதோ அதுதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகர சங்கராந்தினா மகரத்துக்கு சூரியன் பிரவேசம் அடைந்து வரக்கூடிய அமாவாசை தான் தை அமாவாசை. அது 29ஆம் தேதி காத்தால, ஆல்மோஸ்ட் 28ஆம் தேதி இரவுலேருந்தே அது அமாவாசையாக தான் கன்சிடர் பண்ணுறோம். 29ஆம் தேதி காத்தால பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும்.